ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருக்கு ஒவ்வொரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். இந்த இதை நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதியில் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16வது. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். யாக்கோபு நிருபத்தில் எழுதும்போது அவர் எழுதுகிறார், என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள் என்று சொன்னா ஏமாந்து போகாதிருங்கள். வேதம் சொல்ல, நீங்க ஏமாந்து போகாதிருங்கள். என் பிரியமான சகோதரர் மோசம் போகாதிருங்கள். அது என்ன அதுக்கு என்னன்னா, ஏமாந்து போகாதிருங்கள். கடைசி காலங்களில் நினைத்தவார்கள், அநேகர் நினைத்தவார்கள் ஏமாந்து போவார்கள், மோசம் போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மோசம் ஆறால மோசம் போவார்கள் என்று அந்த வேதத்துல பார்ப்போம் என்றால், முதலாவது பிசாசு மோசப்படுத்துவான். அவனுடைய வாழ்க்கையை நினைக்குவான். பிசாசு மோசப்படுத்துவான். நண்பர்கள் மோசப்படுத்துவார்கள், சிநேகிதர்கள் மோசப்படுத்துவார்கள், சகோதரங்கள் மோசப்படுத்துவார்கள், ஊழியர்கள் மோசப்படுத்துவார்கள், நம்மை நாமே நினைக்குவோம் என்றால் மோசப்படுத்துவோம். ஒரு 4-5 விதமான மோசங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. நாம் வேதம் சொல்லுகிறது, என் பிரியமான சகோதரரை நீங்கள் மோசம் போகாதிருங்கள். பலவிதமான போதனைகள் சொல்லுவார்கள், பலவிதமான ஆலோசனை சொல்லுவார்கள். நண்பர்கள் சொல்லுவார்கள், உற்றார்கள் சொல்வார்கள், உறவினர்கள் சொல்வார்கள். நம் அந்த நம்முடைய மார்க்கம் வேற, நம்முடைய பாதைகள் வேற. நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த நம்முடைய பாரம்பரியத்தை கைக்கொள்ள வேண்டும். பாரம்பரியம் என்றால் நம்மளை என்ன செய்தது? அதுதான் முதல்ல வந்தது. பல காரியங்களை செய்து என்ன செய்வார்கள்? தேவ பிள்ளைகளை மோசப்படுத்துவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். வேத வசனம் என்ன செய்கிறது? வேத வசனம் எப்படி நடக்க செல்லுகிறது? வேத வசனம் எப்படி நடந்தா நாம் இந்த பூமியில சமாதானமா வாழ முடியும்? நாம் எப்படி வாழ்ந்தா நாம் இந்த பூமியோட வழி முடிந்த உடனே நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? இந்த பூமியோடு மனுஷ வாழ்க்கை முடியவில்லை. ஏனென்றால் இந்த பூமி வாழ்க்கை முடிந்த பின்பு ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அது நீதிமான்களா இருக்கலாம், துன்மார்க்கனா இருக்கலாம். எல்லாரும் மரித்த உலகம் உண்டான முதல் மறுத்த எல்லாரும் எழும்ப வேண்டும். மறுத்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். அவர்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மோசம் போகாதிருங்கள். கடைசி காலங்களில் என்ன சென்றால் அநேகர் மோசம் போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அநேகர் என்ன செய்வார்கள்னா மோசம் போகாதிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு போகாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறத பார்க்கிறோம். 2 பிரச்சனைக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆவது. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கை இருங்கள். வேதம் சொல்லுகிறது, போதும் எவ்விதத்திலாகிலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கை இருங்கள். யாக்கோபு நிருபம் எழுதும்போது யாக்கோபு சொல்லுகிறாரு, யாக்கோபு பரிசுத்தாவினை வெளிப்படுத்துகிறாரு. முதல்ல யாக்கோபு 1:14, என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள். அதே போல அப்போஸ்தலர் பவுலை கொண்டு இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது, இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிற வேளையிலையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, மோசம் போகாதிருங்கள், நீங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் என்று சொல்லி பல விதங்கள்ல இந்த ஏமாந்து போகாதிருங்கள், நீங்கள் மோசம் போகாதிருங்கள். இந்த வேதம் என்ன செஞ்சுன்னா அநேக நிருபங்கள் இந்த மோசம் போகாதிருங்கள், நீங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் என்று உணர்த்துகிறத பார்க்கிறோம். இந்த வேதம் என்ன செஞ்சா ஜனங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இது முதலாவது, பிசாசு எப்படி மோசம் போக்குவான் என்பதை என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்படி மோசம் போவார்கள், எப்படி மோசம் போக்குவார்கள் என்பதை நாம் என்ன செய்ய என்றால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிந்திருக்க வேண்டும். மோசம் போகாதபடி எச்சரிக்கை இருக்க வேண்டும். நாம் பிசாசு எப்படி மோசம் போக்குவான் என்று பார்த்தா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசியுங்கள். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட தத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, பிசாசு எப்படி மோசம் பார்க்குன்னா அற்புதங்களை செய்வோம் பாருங்கள்.
அற்புதங்கள் செய்யும்படி தனக்கு கொடுத்த தத்துவத்தினால அந்த அற்புதங்களை செய்யும். இந்த பிசாசின் ஆவிகள் அற்புதங்களை செய்து அந்த என்ன செய்யணும், பூமியின் குடிகளை மோசம் போக்கி இந்த அற்புதங்களை பார்த்து என்ன செய்யும் என்றால் பூமியின் குடிகள் மோசம் போவார்கள். அங்கே அற்புதங்கள் நடக்கிறது, அங்கே அதிசயங்கள் நடக்கிறது, அங்கே பாருங்கள் அந்த திருபத்தில் அந்த தண்ணீர் வடிகிறது, இங்கே இது நடக்கிறது, அங்கே அது நடக்கிறது, பல காரியங்களை செய்யும் என்ன செய்தால் மனுஷனை மோசம் போக்குவார்கள். அந்த என்ன செய்யணும், மோசம் போக்கி அந்த மிருகத்துக்கு ஒரு சிலையை உண்டு பண்ணும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு அந்த சிலை வணக்கத்தை என்ன செய்யும் என்றால் பிசாசானவன் சிலை வணக்கத்தை என்ன செய்வான், ஜனங்களுக்குள்ள ஊக்குவிக்கிறத பார்க்கிறோம். அவன் அற்புதங்களை செய்வான். முதலாவது அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சிப்பான். அந்த அற்புதங்களை பார்த்து என்ன செய்வான், சிலையை ஜனங்கள் வழிபடுவார்கள். அப்படி முதலாவது என்ன செய்வான், அந்த பிசாசனம் மோசம் போக்குவான். இரண்டாவது, அவர்கள் இந்த அற்புதத்தை பார்த்து என்ன செய்வாருங்கிறா, வெளிப்படுத்தின விஷயம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விஷயம் 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களா அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்குவதையும் மோசம் போக்கின கள்ள திருக்கசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடல்ல உயிரோட தள்ளப்பட்டார்கள். அங்க பாருங்கள் என்ன சொல்லுண்டா, அந்த அந்த மிருகம் பிடிக்கப்பட்டு மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரை இணைத்தவர்கள் அநேகர் கருத்து கொள்வார்கள். அந்த பிசாசின் முத்திரை இணைத்தவர்கள் இந்த அற்புதத்தை பார்த்து இந்த அதிசயங்களை பார்த்து என்னச்சுவார்கள்னா அநேகர் என்னச்சுவார்கள்னா அந்த பிசாசு முத்திரையை தரித்துக் கொள்வார்கள். அப்படி என்ன செய்யும் என்றால் மனுஷனை மோசம் போக்கு சொல்லுகிறது. இந்த அற்புதத்தை பார்த்து இன்றைக்கு பாருங்கள், அநேக ஜனங்கள் எங்க அற்புதங்கள் நடக்கும், எங்க போன அற்புதங்கள் நடக்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்துல என்ன செய்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசனம் என்னச்சுன்னா பல இடங்கள்ல அற்புதங்கள், பல இடங்களும் அதிசயங்களை செய்து ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்துல இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்தார், அவங்க என்ன செய்கிறான், இந்த பிசாசனவன் என்ன செய்கிறாச்சுன்னா அவனும் அற்புதங்களை செய்து முதலாவது என்ன செய்யணும்னா அந்த அற்புதங்களை செய்து அந்த சில வழிபாடுல கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அற்புதங்களை செய்து அடுத்து என்ன செஞ்சா அந்த முத்திரையை தரிக்க வைக்கிறத பார்க்கிறோம். இப்படி என்ன செய்வாங்கன்னா பிசாசனவன் ஜனங்களை என்ன செய்வான், மோசம் போக்குவான். முதலாவது இந்த அற்புதங்கள்னால மோசம் போக்குவான் பார்க்கிறோம். இரண்டாவது இந்த பிசாசு எப்படி மோசம் போக்குவா, மன்னியாமையினால மோசம் போக்குவான். ஒரு ஆளு ஒரு தப்பு செய்தா மன்னிக்க விட மாட்டோம் பாருங்கள். நாம் மன்னியாதபடி என்ன வந்துச்சுன்னா நம்மை மோசம் போக்க இதை சொல்லுகிறது. நம்ம குருந்தியர்ல பார்க்கும் பொழுது 2 Corinthians 2ஆம் அதிகாரம் நாம் எடுப்போம் என்றால் ஒரு மனுஷன் என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு பெரிய பாவம் செய்கிறான். அந்த பாவம் அந்த மனுஷன் செய்யும் போது அந்த அற்புதத்துல என்ன செய்கிறான், அவனோடு நீங்க கலந்திருக்க கூடாது, அவரோடு நீங்க என்ன செய்ய சேரக்கூடாது, அவனை என்ன செய்ய ஒதுக்கு. நம்ம இந்த காலங்களை போற இல்லை, 1ஆம் நூற்றாண்டு காலங்கள்ல ஒரு மனுஷனை ஒரு சபையை விட்டு ஒதுக்கி வைத்தாச்சுன்னா அவனை ஒரு காரியங்களை என்ன செய்வார்கள், கூட்ட மாட்டார்கள். அவனை என்ன செய்வார்கள்னா வேற சபைகளில் போக்க முடியாது, ஒரு நல்ல காரியங்களை போக்க முடியாது. அப்படிப்பட்ட பல காரியங்கள்ல என்ன செய்வார்கள்னா அவனை ஒதுக்கி வைப்பார்கள். இவன் ஒரு பெரிய பாவம் செய்யும் போது இவனை என்ன செய்வார்கள்னா அந்த அவனோடு கலக்கக்கூடாது, அந்த பாவத்துக்கு உடன்படக்கூடாது சொல்லி ஜனங்களை எச்சரிக்கும் போது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாச்சுன்னா அவனிட கலக்காதவரை அவனை ஒதுக்கி வைக்கிறார்கள். அப்படி சில மாதங்கள் போகும்போது அவன் என்ன செய்கிறாச்சுன்னா அந்த பாவத்துக்கு மனம் திரும்புகிறான். அவன் மனம் திரும்பி என்ன செய்கிறாச்சுன்னா அவன் மனம் திரும்பி அவன் மனஸ்தாவப்பட்டு தேவனிட்ட ஒப்புரவாகிறான். ஒப்புரவு ஆகும் போது என்ன செய்யணும்னா ஒப்புரவாகி இவன் பாவத்தை விட்டு வெளியில வந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த பின்பு என்ன செய்கிறாச்சுன்னா இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாச்சுன்னா அவனை சேர்த்து கொள்ளாத இருக்கிறத பார்க்கிறோம். அவனை மன்னிக்காத இருக்கிறார்கள். அன்னைக்கு நீ இப்படி பாவம் செய்தா இல்லவா, அப்படி நீ ஒரு பெரிய பாவம் செய்தா இல்லைன்னு இவனை ஒதுக்குறார்கள். அந்த வேலையை தான் அப்போ பவுல் என்ன செய்கிறாச்சுன்னா அந்த பொருந்தப்பட்டது ஜனங்களோடு பேசுகிறாரு. பேசும்போது என்ன செய்கிறாச்சுன்னா 2 Corinthians 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசியுங்கள். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவா. அந்த ஜனங்களோடு பேசுகிறான்.
நாம் முதலாவது அவனோட கடந்து இருக்கக்கூடாது. அவனை ஒதுக்கினா சாத்தானால் நாம் மற்றவர்களும் மோசம் போகக்கூடாது என்பதற்காக அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவா என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கிற பார்க்கிறோம். அப்படி அது எதற்காக கேட்கிறேன்னா, 2 அந்த 5ல நான் வாசிக்கும்போது, அத வாசிங்க 5. துக்கம் உண்டாக்குனவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினான். அது நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறது. அவன் என்ன செய்யறான், அந்த ஒரு ஒரு மனுஷன் தப்பு செய்யும் போது அது அப்போஸ்தலருக்கு மட்டுமல்ல, அந்த சபையில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு என்ன செய்யறதுன்னா அந்த துக்கம் வருகிறது. அப்படி துக்கம் வரும்போது என்ன செய்யா, அந்த துக்கத்தினால என்ன செய்யா, இன்னும் தேவ நாம தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறதுன்னா, அவர்களை கலக்கக்கூடாது, அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து அப்படி பல காரியங்கள் என்னச்சுன்னா 1 கொரிந்தியர்ல அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். அப்படி எடுத்து இவன் அடுத்தா 2 கொரிந்தியர்ல வரும்போது அவன் என்ன செய்யணுச்சா, மனம் திரும்புகிறத பார்க்கிறோம். அப்போதான் அவர் தெரிகிறாரு, சாத்தானா நம் என்ன செய்ய மோசம் போகாதபடி என்ன அவன தந்திரங்களை என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் சொல்லி பல புத்துமதிகளை சொல்லிக் கொண்டு வருகிறாரு. வரும்போது அந்த 2 கொரிந்தியர் 2:6 என்ன சொல்லிருச்சுன்னா, வாசிங்கள். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனை போதும். அவருக்கு என்ன சொல்லிருச்சுன்னா, இப்ப அநேகரால இவனுக்கு என்ன செஞ்சது, ஒரு தண்டனை கிடையாது. யாரும் பேசவில்லை, ஒரு நல்ல காரியங்களுக்கு அவனை சேர்த்துக் கொள்ளவில்லை, அவனுக்கு ஒரு நல்ல காரியங்கள் போக மாட்டார்கள். அப்படி ஒதுக்கி வைத்து அவனுக்கு இந்த கிடைத்த இந்த தண்டனை போதும். இனி அவன் என்ன செய்ய திரும்பியாச்சு. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றா, அவனை மன்னித்து அவனை என்ன செய்ய வேண்டா, அவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிற பார்க்கிறோம். ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது என்ன செய்ய வேண்டும் என்றா, அவனை மன்னிக்க வேண்டும், அவனை சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த நாம் அது 7ஆம் வசனத்திலிருந்து நாம் என்ன 7ஆம் வசனம் பார்க்கும்போது, அவன் அவன் அதிக துக்கத்தினால் அவிழ்ந்து போகாதபடிக்கு அவனுக்கு நீங்க அவன் மனம் திரும்பின பின்பும் அவனோடு நீங்க ஐக்கியப்படாமல் பேசாதிருந்தா அதிக துக்கத்தினால நினைக்குவான், அவன் அவிழ்ந்து போய்விடுவான். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும்டா, நீங்கள் அவனுக்கு மன்னித்து முதலாவது மன்னிக்க வேண்டும் அவனை, அடுத்தது அவனுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும், அடுத்து உங்கள் அன்பை என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று அந்த 6-7 வசனங்கள்ல 7-8 வசனங்கள் அவர் சொல்லுகிறார் பார்க்கிறோம். அவன் என்ன செய்ய வேண்டாம், முதலாவது என்ன செய்ய வேண்டும், அப்படிப்பட்டவனை மன்னிக்க வேண்டும். அவன் என்ன செய்ய வேண்டாம், அவன் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனோடு கலந்து கொள்ளக்கூடாது. அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி விட்டான், தேவனோடு ஒப்புரவாகி விட்டான், தேவனோடு நெருங்கி வருகிறான், அவனை மன்னிக்க வேண்டும், அவனுக்கு ஆறுதல் செல்ல வேண்டும், அவனுக்கு உங்கள் அன்பை என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும் என்று அங்கு ஆலோசனை சொல்லுகிற பார்க்கிறோம். இந்த மன்னியாமையில இருப்போம் என்று சொன்னா என்ன செய்யும்டா, அது ஒரு பிசாசின் தந்திரங்களாக இருக்கிறது. மன்னிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்கள், நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களாக இருக்கலாம், நாம் என்ன செய்ய வேண்டும்டா, மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் இதுதான் நமக்கு கற்றுத் தருகிறது. மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் இதை ஒரு ஓமையினாரு செல்லும் போது அவர் என்ன சென்றா, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றா, அங்க ஒரு 24 ஒரு ஓமை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு ராஜா என்ன செய்கிறாச்சுன்னா, தன்னை கணக்கு பார்க்க இருக்கிறான். ஒரு ராஜா கணக்கு பார்க்க இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறதுன்னா, 16,000 தாலந்து கடன்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், அங்க பிடிபடுகிறது. ஒரு 16,000 தாலந்து ஒருத்தன் கடன்பட்டான். பல ஆண்டுகளாவது அவன் கடத்தை தீர்க்கவோ அந்த கடத்தை கொடுக்கவில்லை. அவன் கணக்கு பார்க்கும்போது இவன் கடன்பட்டு பல ஆண்டுகள் ஆகி இருக்கிறது. அவன் என்ன செய்யறான்னா, இந்த கடன் பட்டு அவன் என்ன செய்யறான், கவலை இல்லாத இருக்கும்போது என்ன செய்யறா, அந்த ராஜா அவனை பிடித்து கொண்டு வர சொல்லுகிறாரு. அவனை பிடித்து கொண்டு வரும்பொழுது அவன் என்ன செய்யறான்னா, என்ன என்ன எனக்கு இரக்கமாயிரும் சொல்லி அந்த ராஜாவுக்கு காலில் விழுந்து அவன் கதறுகிறான். இந்த ராஜா அவனை பிடித்து கொண்டு வந்தவர்னு சொல்லுகிறாரு, நீ உனக்கு உண்டான எல்லாத்தையும், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உனக்கு என்ன இருக்கோ எல்லாத்தையும் என்ன செய், என்னோட கடத்தை தீரு. ஏனென்றா 16,000 தாலந்து என்பது, ஒரு தாலந்து என்பது 34 கிலோ, சுமார் 34 கிலோ வெள்ளி தான் ஒரு தாலந்தாக இருக்கிறது. 34 கிலோ வெள்ளி என்று சொன்னா அதை நம்ம பெருக்கி பார்த்தா 16,000 தாலந்து என்பது எத்தனை 1000 கிலோ வெள்ளி வரும் என்பதை நீங்க கணக்கு பார்த்து பாருங்கள். இவ்வளவு என்ன செய்கிறான், அந்த ராஜா கிட்ட கடன்படுகிறான். இந்த ராஜா கிட்ட கடன்படும் போது இவனுக்கு எல்லாத்தையும், இவனுக்கு மனைவி, பிள்ளைகள், இவனுக்கு உண்ட எல்லாம் விற்றாலும்
இவனுக்கு ஆஸ்தி வீடு எல்லாம் வச்சாலும் என்ன செய்ய முடியாது, இந்த கடத்தை தீர்க்க முடியாது. அவ்வளவு கடன்பட்டவனாக இருக்கிறான். அப்போது ராஜா சொல்கிறார், எல்லாத்த வச்சு என்ன செய், என்னோட கடத்தை தீர்வு. அந்த இவன் அழுது புலம்பி அந்த ராஜாவுகிட்ட கெஞ்சும் போது அந்த ராஜா இறக்கப்பட்டு அவன் கேட்கிறான், எனக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாரும், நான் இந்த கடத்தை தீர்க்கிறேன் செல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறாச்சுன்னா அவன் மேல் பரிதாபப்பட்டு அந்த கடத்தை மன்னித்து விடுகிறத பார்க்கிறோம். அவர் மன்னித்து விடுகிறார் முழுமையாக. அந்த கடத்தை நீ கட்டந்தான், நீ இனி வேற செஞ்சு நீ சந்தோஷமா வாழன்னு சொல்லி அந்த 16,000 தாளந்தை மன்னித்து விடுகிறாரு. அப்படி மன்னித்து விட்டு அந்த மனுஷன் என்ன செய்கிறான், திரும்பி வரும்போது தன்னிட்ட 100 வெள்ளிப்பணம் கடன்பட்ட தன் உடன் ஒரு வேலையாள பார்க்கிறான். வெறும் 100 வெள்ளிப்பணம். 100 வெள்ளிப்பணம் என்பது ஒரு நாள் சம்பளம், ஒரு வெள்ளிப்பணம். அன்னுள்ள காலங்கள்ல 100 நாள், ஒரு 3.5 மாசம் ஒரு மனுஷன் வேலை செய்ய ரூபாய் தான் இந்த 100 வெள்ளிப்பணம். இவனுக்கு இவன் மனைவி, பெண்டாட்டி, பிள்ளைகள் எல்லாரும் சாவியதுல வேலை செஞ்சாலும் இவனுக்கு கடன் மீட்டு இந்த தீர்க்க முடியாத கடத்தை என்ன செய்யறான், அந்த ராஜா மன்னித்து விடுகிறான். இவனுக்கிட்ட இவனுக்கு இதுக்கு ஒரு 3 மாசம் வேலை செய்கிற செஞ்சா தீர்க்க உள்ள ஒரு கடன் பட்ட ஒரு மனுஷன் கூட வேலைக்காரன் வரும். அவனை பிடிச்சு கழுத்தை நிறுத்தி, எனக்கு பணத்தை தான், ஒன்னை நான் மன்னிக்க மாட்டேன், மன்னிப்பு பெற்று கொண்டு வந்தவன் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இதை கேள்வி இவன் நெரிச்சு அவனை வேதனைப்படுத்துற பார்த்த உடனே இதை பார்த்து பொறுக்க முடியாதவர் அந்த ராஜாவிட சொல்லுகிறார்கள். அந்த ராஜா இவனை விழிச்சு, நீ இப்படி செஞ்சு கேட்டு இந்த அந்த மன்னிக்கப்பட்ட கடத்தை நீ மறுபடியும் அதை கட்டி தீருவது வரை அவனை உவாதிக்கிறவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த மன்னிக்கப்பட்ட அந்த மன்னிப்பு என்ன செய்கிறச்சுன்னா அது மறுபடியும் என்ன செய்கிறச்சுன்னா அது ரிட்டர்ன் பெறப்படுகிறத பார்க்கிறோம். அந்த அதை சொல்லிக்கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாச்சுன்னா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்களும் உங்கள் சகோதரனா இருக்கலாம், உங்கள் உற்றாரா இருக்கலாம், உங்க உறவினர்களா இருக்கலாம், அவர்கள் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாத போனா உங்கள் பரமபிதாவும் உங்களை மன்னிக்க மாட்டார். மன்னிக்கவில்லை என்று சொன்னால் ஒருத்தர் என்ன செய்ய பரலோகராஜ்யத்தை போக முடியாது. அந்த பிசாசனம் என்ன செஞ்சா மன்னிக்க விடாதபடி ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அவன் செய்த பெருசல்ல, அவன் செய்த பெரிய தப்பு செஞ்சா இல்ல, நம்மளை நீதிமான்களாக காத்து மற்றவர்களை மன்னிக்க விடாதபடி இந்த பிசாசு என்ன தந்திரங்களை செய்வான். அதனாலதான் வேதத்தில் யாக்கோபு 1:16 என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போகாதிருங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த முதலாவது என்ன, ஏமாந்து போகக்கூடாது. ரெண்டாவது என்னன்னா, முதலாவது என்ன செய்தா பிசாசு என்ன செய்வான், நம்மை இப்படி ஏமாற்றுவான். ஏன்னா அற்புதங்கள் மூலம் ஏமாற்றுவான், அற்புதங்கள் மூலம் சிலை வழிபாடு மூலம் ஏமாற்றுவான், அந்த முத்திரையை தரிக்க வைத்து ஏமாற்றுவான். அடுத்து மன்னியாமையினால என்ன வந்தா ஜனங்களை ஏமாற்றுவான். ரெண்டாவது அடுத்து பார்க்கும்போது நண்பர்கள் அல்லது சிநேகிதன் சகோதரன் ஏமாற்றுவார்கள். அதில் நாம் என்ன செய்தா தேவ பிள்ளைகள் எச்சரிக்கை இருக்க வேண்டும். நண்பர்கள் எப்படி இந்த ஏமாற்றுவார்னா, நாம் முதலாவது பார்க்கும்போது எரேமியா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாக்குங்கள். எரேமியா 9:4 நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள், எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தோற்றித்திருக்கிறான். அங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன அவனவன் சிநேகிதனுக்கு சகோதரனுக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள், எந்த சகோதரனும் மோசம் பண்ணுவான், எந்த சகோதரனும் மோசம் பண்ணுவான், எந்த சிநேகிதனை என்ன செய்வனா தூற்றி திரிவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை தவிர என்ன செய்யக்கூடாதுதான், நண்பனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், வேற ஆறா இருந்தாலும் என்ன செய்யா தேவனை தவிர முழு இருதயத்தோடு என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆரம்பிச்சுன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நண்பர்கள் எப்படி இந்த சிநேகிதன் சகோதரன் நம்மளை ஏமாற்றுவானா, நம்மளை எனக்கு சகோதரன் நம்மளை வஞ்சிப்பானா என்று பார்த்தா கண்டிப்பாக வஞ்சிப்பார்கள், மோசம் போக்குவார்கள். பாருங்கள், சகோதரங்கள் மோசம் போக்குவார்கள். இது யாக்கோபு ஏசா என்கிற 2 சகோதரர்கள் இருந்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். இது யாக்கோபு ஏசா என்கிற
2 சகோதரங்கள் இருந்தார்கள். ஒரு தகப்பனுக்கு ஒரு என்ன சொன்னா 2 பிள்ளைகள். ஒரு நாம் பார்க்கும்போது ஒரே வயிற்றில பிறந்த பிள்ளைகள். யாக்கோபு, ஏசா. 2 பேருக்குள்ள இந்த ஏ யாக் யாக் ஏசாவ யாக்கோபு 2 முறை என்ன செஞ்சான்னா, அவன் என்ன செஞ்சான்? மோசம் போக்குறான்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசியுங்கள். ஆதியாகமம் 27:36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோட இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வைக்கவில்லை என்றான் என்று சொல்லி அவன் ஆளுகிறத பார்க்கிறோம். ஏசா ஆளுகிறான் பாருங்கள். ஏசா பாருங்கள், ஒரு நாள் என்ன செய்யறா, காட்டுக்கு போய் வேட்டையாடி பசியோடு வரும்போது யாக்கோபு என்ன செய்யறாங்கன்னா கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். நம் சொந்த சகோதரன், சொந்த அண்ணன் வேலை செஞ்சு கொண்டு வருகிறான், அல்லது வேட்டைக்கு போய் கொண்டு வருகிறான். தம்பி சமைத்து கொண்டிருக்கிறான், இவன் பசியோடு வருகிறான். அந்த மாதிரி தம்பி கிட்ட அந்த பைத்தங்குள்ள கொஞ்சம் தா என்று கேட்கிறான். அந்த கேட்கும் போது அவன் தந்திரமாக, உன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை எனக்கு விட்டு போடு, இந்த கூழை தந்தான். அவனை என்ன செய்கிறான், அறிவீனமாக அதை விட்டு போட்டு அந்த கூழுக்காக அந்த சேஷ்ட புத்திரத்தை ஒரு மிக அவன் வெற்றி போடுகிற பார்க்கிறோம். இப்படி ஒரு வஞ்சகத்தினால என்ன செய்கிறாச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்யணுச்சுன்னா எடுத்துக்கொள்ளுகிற பார்க்கிறோம். அப்படி ஒரு மோசம் போக்கி என்ன செய்கிறான், முதலாவது அந்த சேஸ்திர புத்திர பாகத்தை அவன் எடுத்துக்கொண்டான். 2வது தகப்பனாரு இந்த ஏசாவிட்ட சொல்லுகிறாரு, நீ வேட்டையாடி எனக்கு பிடிச்சவனை சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். தகப்பன் சொல்லுகிறேன் ஏசா கிட்ட, உன்னை எனக்கு மூத்த மகன் நீ, நான் உன்னை மறிக்க போகிறேன், என் தகப்பனது கண்ணு காணாது, நான் மறித்து தருவா வந்து விட்டது, நான் என்ன செய்ய உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ என்ன செய்ய வேட்டையாடி கொண்டு வாங்க. அப்படி செல்லும் போது என்ன செய்யறா யாக்கோபு என்ன செய்கிறான்னு சொன்னா, இந்த ஏசாக்கு ரத்தம் மாறி ஏசாவை போல தொகுப்பினத்தை போய் நின்று என்ன செய்கிறான்னு சொன்னா, நான் தான் என்ன செய்ய ஏசான்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறான் அவன் வேண்டிக் கொள்கிறத பார்க்கிறேன். இப்படி 2 முறை என்ன செய்கிறாச்சுன்னா சொந்த அண்ணனை என்ன செய்கிறாச்சுன்னா இந்த யாக்கோபு என்ன செய்கிறாச்சுன்னா மோசம் போக்குறான் என்று சொல்லுகிறான். இப்படி மோசம் போக்குறத பார்க்கிறோம். இப்படிதான் பாருங்கள், எந்தவரும் என்ன செய்யலாம், அளவுக்கு மிஞ்சி நம்பக்கூடாது. அளவுக்கு மிஞ்சி என்ன செய்யலாம், கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே போல நாம் பார்ப்போம் என்றால் இந்த யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசேப்போட வாழ்க்கையில யோசேப்பு அவங்க சொந்த சகோதரங்கள் மோசம் பார்க்கிறார்கள். யோசேப்போட சகோதரங்கள் எல்லாம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களோட விசாரித்து கொண்டு வாழ்ந்து இந்த யோசேப்பை விடும்போது, யோசேப்பை பாருங்க, அவனை குழியில தூக்கி போட்டு அந்த குழியிலிருந்து அவனை எடுத்து எகிப்துக்கு போற வியாபாரிகளுக்கு அவனை விட்டு போடுகிறத பார்க்கிறோம். அப்படி என்ன செய்கிறாங்கன்னா இந்த யோசேப்பு அவங்க சகோதரர்கள் மோசம் போக்குறார்கள். அதே போல பாருங்கள், அந்த பென்யமீனோட வாழ்க்கையில வரும்போது, யோசேப்போட தம்பியோட வாழ்க்கையில வரும்போது என்ன சென்றா, இந்த யாக்கோபு என்ன சென்றான்னா அவன் எச்சரிக்கையாக இருக்கிற பார்க்கிறோம். நாம் இந்த ஆதியாகம் 42ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகம் 42ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரை அனுப்பவில்லை என்று பார்க்கிறோம். யோசேப்புக்கு வந்த ஒரு மோசம் அவனுடைய தம்பிக்கு பென்யமீனுக்கு வந்து போகும் என்று சொல்லி அந்த யாக்கோபு என்ன செய்யறதுன்னா அவனுடைய சகோதரருக்கு கூட இந்த ஒரு பஞ்சம் வரும்போது, அந்த எகிப்துல தானியங்களை கொள்ள போகும்போது இந்த பென்யமீனை அனுப்பாத இருக்கிறத பார்க்கிறோம். இப்படிதான் பாருங்கள், எல்லாம் என்ன செய்யறா மோசம் போக்குவார்கள். கடைசி காலங்கள்ல மோசம் போக்குறவர்கள் அதிகமாவார்கள், நம்ம ஏமாற்றுகிறவர்கள் அதிகமாவார்கள். அதனால தேவ பிள்ளைகள் என்ன செய்தால் ஏமாந்து போகாதபடி என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஊழியர்கள் ஏமாற்றுவார்கள் வேதம் சொல்லுகிறது. நாம் பார்க்கும்போது எரேமியா 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாக்குங்கள். எரேமியா 29:8. மேலும் மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க விட்டாதிருங்கள். சொப்பனம் காணாம பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமல் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற பாருங்கள், உங்கள் என்ன சென்றா உங்கள் நடுவில் இருக்க உங்கள் தீர்க்கதரிசி உங்கள் குடிகாரர்களும்
உங்களை மோச போக்க வெட்டாதுங்கள். அவர்கள் சொப்பனம் கண்ணுகிற உங்கள் என்ன சென்றா சொப்பனத்தை சொல்லி எண்ணிக்குவார்கள். இதுதான் தீர்க்க தரிசனம் என்று மோசம் போக்குவார்கள். ஜனங்களுக்கு பிரியமான லெவல்ல பேசுவார்கள். ஜனங்களுக்கு பாலு போல பேசுவார்கள். நாம் எச்சரிக்கையா இருக்கணும். வேதத்தை அதுதான் சொல்லுகிறது. வேதத்தை வாசியுங்கள், ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகிற இதுதான். எப்படி இருந்துச்சுன்னா பலவர் விதமாக மோசம் போக்குவார்கள். 23:32 வாசிப்போம் என்றால் 23:32 இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவர்களை விவரித்து என் ஜனத்தை தாங்கள் பொய்களினாலும் தாங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குறவர்களுக்கு நாம் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பவில்லை, அவர்களுக்கு கற்பிக்கவும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறவர்கள் இவர்கள் ஒரு பிரயோஜனமாகவும் இந்த ஜனங்களுக்கு இருக்கவில்லை. இவர்கள் பொய் சொப்பனங்களை தீர்க்கதரிசனமாக சொல்லி அதை விவரித்து ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தங்கள் பொய்களினால என்னிருந்தா தங்கள் பொய்களினால மட்டுமல்ல தங்கள் வீம்புகளினால என்னிருந்தா ஜனங்களை மோசம் போக்குவார்கள். உங்களுக்கு கார் வருகிறது, உங்களுக்கு கப்பல் வருகிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது, உங்களுக்கு அங்கண்டு எஸ்டேட் வரப்போகிறது, பல காரியங்களை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கின்ற ஊழியர்கள் இன்றைக்கு என்ன செய்யறதுன்னா அதிகமாகி கொண்டிருக்கின்ற காலத்துல அவரோட பிள்ளைகள் வஞ்சிக்கிறது. வேதம் சொல்லி கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வருவா என்று அறிவாய என்று வேதம் சொல்லுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு பொய்யினால ஜனங்கள் வஞ்சிக்காதபடி ஏமாற்றப்பட்டு போகாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மிக மிக எச்சரிக்கை இருக்கின்றோம். 23:13 சொல்லுது பாகாலை கொண்டு தீர்க்கத்தரம் பிசாசை கொண்டு தீர்க்கத்தரம் சொல்லி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஜனங்களும் வஞ்சிக்கப்படாதபடி கர்த்தருடைய ராஜ்யத்துல போவதற்கு நாம் இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும் என்றால் மிக மிக எச்சரிக்கையா வாழ வேண்டும். ஏனென்றால் நம்மை நாமே மோசம் போக்கி விடுவோம். அது வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே எனக்கு வந்தா மோசம் போக்குவோம். அதுக்கு எப்படி இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நான் எடுப்போம் என்றால் என்னச்சுண்டா எபேசியர் 4:22 அந்தபடி முன்தினம் நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனசனை கலந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனு சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கருத்துக் கொள்ளுங்கள். அங்க ஒரு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுப்பா பாருங்கள். நீங்கள் என்ன செஞ்சா மோசம் போகக்கூடாது. பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், பழைய எல்லாத்தையும் நீங்க கலந்து போட்டு என்ன செய்ய வேண்டும்? ஒரு புதிய ஆவி உள்ளவர்களாகி புதிய மனுஷன் என்று தடுத்துக் கொள்ள வேண்டும். பழைய மனுஷனுக்கு நம்ம என்ன செய்ய அழித்து போட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நம் ஒப்பு கொடுக்கும் போது அந்த ரட்சிப்புக்குள்ள வரும்போது என்ன செய்வோம்டா ஒரு புதிய மனுஷனை என்ன செய்வோம் தரித்துக் கொள்வோம். இன்றைக்கு பாருங்கள், இது நம்ம சின்ன அவர்கள் எல்லாரும் போனா நமக்கு போகலாம். பரலோக ராஜ்யத்துக்கு அதிக போகணுமே நாம் போவோம். அப்படி சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது பழைய சுபாவத்தோடு இருக்கிறவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமா வாழ்ந்ததான் என்ன செய்யணும்? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பழைய மனுஷங்க என்ன செய்யணும்? பழைய சுபாவங்கள் நம்ம விட்டு என்ன செய்யணும்? மாற வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் எடுப்போம் என்றால் 6ஆம் அதிகாரம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரிசுத்தம் பண்ண விட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நாம் மோசம் போகக்கூடாது. அந்த வசனம் தொடங்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மோசம் போகாதிருங்கள், நீங்கள் ஏமாந்து போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். நான் அந்த பூமியில வாழும்போது என்னோட மாம்சத்துக்கென்று நாம் விதைத்து கொண்டிருந்தா மாம்சத்தினால அழிவதான் மறப்போம். ஆவிக்கென்று நாம் விதைப்போம் என்றா எப்படியாவது தேவ ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த தேவ ராஜ்யத்துல நான் இந்த ஓட்டத்தை முடியும் போது போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுத்தாதான் அவர்களுக்கு தான் ஆவிக்கென்று இந்த பூமியில மாமிசத்துக்கென்று விதைத்து கொண்டு
நமக்கு ஒரு நித்திய ஜீவனாக அறுவடை கிடைக்கும் என்று பார்த்தா கண்டிப்பாக ஏமாந்து போவார்கள். இதனாலதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, கடைசி காலத்திற்கு செல்லும் பொழுது லூக்கா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசியுங்கள். லூக்கா 13:28. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பாக தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பு அங்க உண்டா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் ஏமாந்து போவார்கள் பாருங்கள். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் போவேன், எப்படியும் வாழ்ந்து கொண்டு நான் பரலோக ராஜ்யத்தில் போவேன்னு சொல்லுகிறார். அநேகர் அன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் போகும்போது ஏமாந்து போவார்கள். ஏனென்றால் ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, தீர்க்கதரிசி எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள். இவர்கள் புறம்பான இருள தள்ளப்பட்டவர் காணும் போது அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் அங்க போய் அதை காணும் பொழுதுதான் தாங்கள் புறம்பான இருள தள்ளப்பட்டோம் என்பது இவர்களுக்கே தெரியும் பாருங்கள். இவர்கள் அங்க போன பிறகுதான் தெரியும். இங்க இருக்கும்போது இவர்களுக்கு நம்பிக்கை என்னன்னா, நான் பரலோக ராஜ்யத்துல போவேன், என்னோட சுபாவம் மாறுதான்னு பார்க்கவில்லை, நான் தேவனை பிரியமா வாழுகிறேன் என்று பார்க்கவில்லை, பரலோக ராஜ்யத்துக்கு நான் பிரேசப்படுகிறேன் பார்க்கவில்லை. எப்படியோ வாழுகிறார்கள். வாழ்ந்து கொண்டு எனக்கு இவர்கள் நம்பிக்கை நாம் பரலோக ராஜ்யத்துல போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் பிறவாவிட்டா தேவராஜ்யம் போக முடியாது. நாம் தேவனுக்கு பிரியமா நம்ம பாவம் மன்னிக்கப்படாதவன் பரலோக ராஜ்யத்துல போக முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வேளை நாம் ஏமாந்து போகாதபடி, அதனால யாக்கோபு 1:16 என் பிரியமான சகோதரரை நீங்கள் மோசம் போகாதிருங்கள், நீங்கள் மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி பல தேவ பிள்ளைகள் இந்த வேதத்துல எச்சரிக்கிறத பார்க்கிறோம். நாம் கடைசி காலங்கள்ல தேவன் வருகையில கைவிடப்பட்டு போவோம் என்றால் துன்மார்க்கன் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் இந்த நரகத்தில தள்ளப்படுவார்கள். 2 இடம் தான் என்ன செய்யுதுன்னா ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்னு பரலோக ராஜ்யம், ஒன்னு நரகம். நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழுவோம் என்றுன்னா கர்த்தர் தேவராஜ்யத்தில் கொண்டு போவாரு. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இன்னி வாழுகின்ற நாட்கள் ஆண்டவரே நான் உமக்காக வாழுகிறேன், இன்னி வாழுகின்ற நாட்கள் ஆண்டவரே இத்தனை நாள் எப்படியோ வாழ்ந்தாச்சு, இன்னி வாழுகின்ற நாட்களையாவது ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிறேன், ஆண்டவர் உங்க வார்த்தைகளை நான் நம்புறேன், உங்களோட வருகை இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, எல்லாத்தையும் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு இந்த பரலோகத்துல போக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய எனக்கு கிருபதாரும். நான் இன்னி வருகின்ற நாட்கள்ல ஆண்டவர் நான் மோசம் போகக்கூடாது ஆண்டவரே, மனுஷன் என்ன மோசம் போக்க கூடாது, இந்த பிசாசு என்னை மோசம் போக்க கூடாது, ஆரை நம்பி நான் மோசம் போகாதபடி கர்த்தரோட வார்த்தைகளை நம்பி ஆண்டவர் வாழுவேன்னு சொல்லி இந்த வேலையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா ஆண்டவர் காப்பாற்றுவாரு. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் பாருங்கள். ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் நமக்காக பரலோகத்துல பெரிய ஆசீர்வாதங்களை பெரிய பாக்கியங்களை வைத்திருக்கிறாரு. ஆரை நம்பிய மோசம் போகாதபடி, மனுஷனை பார்த்து மோசம் போகாதபடி, உறவுகளை பார்த்து மோசம் போகாதபடி, சொந்த பந்தங்களை பார்த்து மோசம் போகாதபடி, மனுஷனை பார்த்து மோசம் போகாதபடி, ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை நம்பி மோசம் போகாதபடி கர்த்தரை நம்பி கர்த்தரோடு வாழுங்கள், கர்த்தரை நம்புங்கள். வேதம் எல்லா வசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, வேதம் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. கடைசி காலங்களை அநேகர் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்வார்கள், பெரிய அதிசயங்களை செய்வார்கள். இந்த அதிசயங்களை நம்பி அநேகர் ஏமாந்து நரகத்துக்கு போய்விடுவார்கள் விதம் எச்சரிக்கிறது. நாம் என்ன செய்வோம் என்றால் கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தைகளை நம்பி நம்முடைய குடும்பத்துல சமாதானம் வரணுமா? மனுஷனை நம்பாதிருங்கள், தேவனை நம்புங்கள். தேவன் சமாதானத்தை தருவாரு. அவர் உங்களுக்காக சமாதானத்தை வைத்து போயிருக்கிறாரு. அவர் மனுஷனை நம்பி அந்த மனுஷன் நமக்கு சமாதானம் தருவானா, நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமான்னு சொல்லி மனுஷனை பின்பற்றி போகாதபடி கர்த்தரை நம்பியவர்களுக்குன்னா உங்க குடும்பங்கள் உங்க கண்ணீரை தேவன் துடைத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவமா இருக்கிறாரு. உங்களை நடத்துவாரு, முடிவுல நித்திய ஜீவனை தருவாரு. இந்த பூமியில வாழும்போது ஒரு சமாதானத்தோடு வாழுகிற வாழ்க்கை, ஒரு சந்தோஷத்தோடு வாழுகிற வாழ்க்கை, இந்த வேதத்தினோட வார்த்தைகளை நம்பி கர்த்தரை நம்பி வாழுவோம் என்று சொன்னா கர்த்தராக தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறாரு. இந்த தேவனுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்னி வாழ்கிற நாட்கள் எவ்வளவு ஒரு 3/4 பங்கு வாழ்க்கையில முடித்த ஆண்டவரே, இனி ஒரு 1/4 பங்கு வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கையில இருக்கிறது. இன்னி இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையாவது ஆண்டவர் உமக்கு பிரியமாக நான் வாழுகிறேன், உம்மோடு வாழுகிற ஆண்டவரே,
நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை செய்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னா, இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு சமாதானமான வாழ்க்கை, இதுவரை நீங்கள் காணாத ஒரு ஆறுதலான வாழ்க்கை, இதுவரை நீங்கள் அனுபவிக்காத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு பூமியில தருவாரு. தருகிறது மட்டும் இல்ல பாருங்கள், உங்களுக்காக தான் பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பாருங்கள். கைவிடப்பட்டு போகக்கூடாது. கர்த்தரோட வருவாரு. அவர் அவருடைய பிள்ளைகளை, அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவர் மறுபடியும் வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு முன்பு உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த ஸ்தலத்துல நீங்கள் இருக்கும்படி. இந்த பூமி வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. இந்த பூமி வாழ்க்கையை நினையாத நாள்ல நாம் இந்த பூமி வாழ்க்கைய விட்டு கொண்டு போக வேண்டும் பாருங்கள். இந்த பூமியை நாம் விட்டு கொண்டு போக வேண்டும். நம்ம உறவுகள் நம்ம காப்பாற்றாது, நம்ம சொந்த பந்தங்கள் காப்பாற்றாது, நம்ம தேசம் நம்ம காப்பாற்றாது. ஆறு நம்புறாரும் ஆறு காப்பாற்ற மாட்டார்கள். மரணத்தை ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாள் சந்தித்தே ஆக வேண்டும். நாம் இன்றைக்கு சிந்திப்போம் என்றா நம்முடைய நித்தியத்தை எங்கே கழிப்போம், நாம் எப்படியோ வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கை எங்கே கழிப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுங்கள். கொஞ்ச நாள் வாழ்க்கை, இத்தனை ஆண்டுகள் நாம் அனுபவிக்காத நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் தேவனுடைய பாதத்துல கொட்டி கிடக்கிறது பாருங்கள். அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரும்போம் இருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் அனுபவிக்க ஆண்டவர் தருவார் பாருங்கள். எல்லாம் தேவ பிள்ளைகளை அனுபவிப்பார்கள். சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள், நிம்மதி அனுபவிப்பார்கள், ஆறுதலை அனுபவிப்பார்கள் பாருங்கள். கர்த்தராக தேவன் கண்ணீரை துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவரும் அவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு நாட்கள் வருகிறது. ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்திருக்கிற பாருங்கள். இந்த வேளையில கேட்ட வார்த்தையை நம்பி, இந்த இயேசு எனக்கு போதும் ஆண்டவரை, நான் ஒருவரால ஏமாந்து போகாதபடி வஞ்சிக்கப்பட என்ன காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுப்பீர்கள்னா உங்களை காப்பாற்றி முடிவில் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவாரு, நித்திய ராஜ்யத்தை தருவாரு. அந்த பாக்கியத்தை அனுபவிக்க ஆயிரம் ஆண்டுகளாக அவரோடு வாழுகிற பாக்கியம் இருக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்வாரு. இந்த தேவனை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள். உம்முடைய பாதமதி ஆண்டவரே, உம்மை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி அவரை முருக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பாசம் காட்டி வேஷம் போடும் மனித அன்பு மாயைதானே. பாசம் காட்டி வேஷம் போடும் மனித அன்பு மாயைதானே. அணிகள் ஏற்று அழகை இழந்த அன்பர் இயேசுவின் அன்பை பார். அணிகள் ஏற்று அழகை இழந்த அன்பர் இயேசுவின் அன்பை பார். மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. வாழ துடிக்கும் மானிடனே, சாக துடித்த இயேசுவை பார். வாழ துடிக்கும் மானிடனே, சாக துடித்த இயேசுவை பார். அன்னையேற்று உதிரம் சிறந்த உன்னதர் இயேசுவின் அன்பை பார். உதிரம் சிந்தி உயிரை கொடுத்த உன்னதர் இயேசுவின் அன்பை பார். மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. நிலையில்லா இந்த உலகினிலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. நிலையில்லா இந்த உலகத்திலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு.
மனித அன்பு மாறி போகும், மறத அன்பு இயேசுவின் அன்பு.